வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் விட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவுடைய தெய்வரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. உன்னதத்தின் தேவன் உன்னதத்துக்குரிய சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் நிரப்பி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கடந்த நாட்களில் நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை பெருமைப்பூட்டும் காரியத்தை செய்த தேவன் இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். அவருடைய பரிசுத்த நாமம் உயர்ந்திருப்பதாக. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த பாடலை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் தேசம் நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே
சுதந்தரித்தோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே உனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும். வளர்ச்சி செழிப்பாகட்டும். எல்லா வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும். புது கிருபை தாரும். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக
தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, தாடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, தேவன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே ஆமென் ஆமென் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மரணமே கூரைங்கே பாதாளமே ஜெயமெங்கே மரணமே கூரைங்கே பாதாளமே ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே அல்லேலூயா Hallelujah, hallelujah, oh hallelujah, 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 oh hallelujah. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்களை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்களை உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே பூமி அனைத்திலும் மகிமை நிறைந்து வழிகின்றதே
ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பார்த்திட எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பார்த்திட எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தன் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாய் ஹல்லேலூயா அதிகாலை நேரம் தேவ கிருபை ஒவ்வொரு ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தவுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உமக்கு முன்பு நிற்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். குறைகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும், கண்மலையில் மேல் நிறுத்தும், இம்மற்று நடத்தும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும், திரு நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 47ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். சங்கீதம் 47வது சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதியின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்.
ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு சன்னத்தை நாம் பாடி அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது அந்நாளின் ஜெபத்தை குறித்து பேசுவதற்கு தேவன் எனக்கு வார்த்தைகளை தந்தார். ஆகவே அந்நாள் ஜெபித்த சில ஜெபங்களை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அந்நாளை குறித்த இந்த சம்பவத்தை நாம் பலமுறை நம்முடைய ஆலயத்திலே பல பிரசங்கங்களே இந்த அந்நாளின் ஜெபத்தை குறித்து நாம் கேட்டுக்கிறோம். அந்நாள் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டாள் என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அந்நாள் முதலாவது ஆலயத்தில் வந்து அவள் ஜெபித்தாள். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அன்னாள் தேவாலயத்திலே போய் மனம் கசந்து அழுதாள். அவள் ஆலயத்தில் வந்தாள். 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும்போது அன்னாள் ஆலயத்துக்குள் வந்து ஜெபித்தாள். 2வது அழுது ஜெபித்தாள். ஆலயத்தில் வந்து ஜெபித்தாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது ஒரு சிறந்த பாக்கியம். எங்கு ஜெபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என் நாமத்தில் 2 பேர் ஒருமனப்படும் போது அங்கு வருகிற தேவனாக இருக்கிறார். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் தேவாலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கிறது ஒரு உயர்ந்த அனுபவம். அன்னாளுடைய வாழ்க்கைகளிலே அந்த அற்புதமான அந்த அனுபவம் அவள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறதை நாம் எங்கு பார்க்கிறோம். அவள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 2வது அவள் அழுது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அழுது கொண்டு ஜெபிக்கும் ஜெபம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும் என்று எரேமியா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி
தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். அழுது கொண்டு ஜெபிக்கும் சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். நம்முடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை நமக்கு கணக்கு வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் வந்து அன்னாள் மனம் கசந்து அழுதாள் என்று வாசிக்கிறோம். முதலில் அவள் தேவாலயத்தில் வந்து ஜெபித்தாள், இரண்டாவது அவள் அழுது ஜெபித்தாள், மூன்றாவது உபவாசித்து அவள் ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அன்னாள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். பின்பு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ அது வரைக்கும் அவள் சாப்பிடாமல் உபவாசித்து ஜெபித்திருக்கிறாள். அப்போ மூன்றாவது அன்னாளின் ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம், அன்னாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையிலே உபவாசத்தை மறந்து விட்டார்கள், இரவு ஜெபத்தை புறக்கணித்து விட்டார்கள். ஆராதனை ஏதோ வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கிறது. அப்படி இல்லை. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வேண்டுமானால் நாமும் இப்படி உபவாசித்து ஜெபிக்கிற நல்ல பழக்கத்தை நாம் பெற்றிருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். 4வது அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 4வது அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, எஸ், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவன் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். பார்த்துங்க, அவ இதை வார்த்தையினால மட்டும் ஜெபிக்கல, இருதயத்தை திறந்து ஊற்றுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 62:8 நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். பாருங்க, இருதயத்தை திறந்து பேசுகிற அனுபவம். மனப்பூர்வமாய் மனம் விட்டு மனம் திறந்து அவள் தேவ சமூகத்தில் அன்னாள் விண்ணப்பித்தாள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபங்களுக்கு பதில் உடனே வந்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக ஜெபங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கிறது, சில ஜெபங்களுக்கு பதில் வராமலும் இருந்திருக்கிறது. ஆனால் அண்ணனுடைய ஜெபம் விசேஷித்த ஜெபமாக இருந்தது. இருதயத்தை திறந்து மனப்பூர்வமாய் மனம் விட்டு மனம் திறந்து பேசினபடினால் கர்த்தர் உடனே ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். 142ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 142:2 பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன். எனக்குள்ள இருக்கிற போராட்டம், எனக்குள்ள இருக்க பலவிதமான பிரச்சனைகள், சஞ்சலம், கவலை, கஷ்டம், துக்கம், துயரம், பாடு, வேதனை, அவமானம், தலைக்குறைவு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று. எல்லாவற்றையும் அன்னாள் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டாள். சஞ்சலத்தை ஊற்றி விட்டாள், கஷ்டத்தை ஊற்றிவிட்டு மனம் திறந்து அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வதாக அன்னாள் எப்படி ஜெபிக்கிறாள்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதுக்கு முன்பு அவள் திட்டமா ஜெபிக்கிறாள், கருத்தா ஜெபிக்கிறாள். கரிசனையோடு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, கருத்தா ஜெபிக்கிறாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தர வேண்டும். திட்டமான ஜெபம், கருத்தான ஜெபம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை முக்கியத்துவப்படுத்தி இங்கு அன்னாள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி மொத்தமாக ஜெபத்தை குழப்பி விடுவார்கள். அப்படி அல்ல, அன்னாள் கருத்தாய் கரிசனையோடு குறிப்பிட்டு திட்டமாய் தெளிவாய் அழகாய் நேர்த்தியாய் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அன்னாளின் ஜெபம் விசேஷித்த ஒரு ஜெபமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அடுத்ததாக அன்னாள் எப்படி ஜெபிக்கிறார்? அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தாவே, ஆ. தேவரை உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அடுத்தது அன்னாளுடைய ஜெபம் விசேஷமான ஜெபம் மாறுவதற்கு காரணம் என்ன? அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆமென். பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது ஒரு சிறந்த அனுபவம், ஒரு சிறந்த அனுபவம். நீர் அப்படி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் ஆண்டவரே நான் அதை உமக்கே நான் தருவேன். தேவனுடைய தேவையையும் தன்னுடைய தேவையையும் இணைத்து ஜெபித்தாள் அன்னாள். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் உடனே நடந்தது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளையை தனக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்குடைய தேவைகளையும் தன்னுடைய தேவையும், ஆண்டவருக்கு தீர்க்கதரிசி தேவை, இவளுக்கு ஒரு குழந்தை தேவை, இரண்டையும் இணைத்து ஜெபித்தாள். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்தார். 7வது அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அன்னாள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்பொழுது அந்த அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போனாள், போஜனம் செய்தாள். புறப்பட்டு போனாள், போஜனம் செய்தாள். அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள். எதிர்பார்ப்போடு, இனி எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அந்த விருப்பத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள். எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து முடித்த பின்பு நடந்தால் நடக்கிறது, நடக்கவில்லை என்றால் இல்லை, இன்னும் ஒரு முறை கூட நாம் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று அல்ல. அன்னாள் எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள். அதனால தான் எதிர்பார்ப்போடு அன்னாள் ஜெபித்ததுனால தான் அவள் வந்து 2வது துக்கமுகமாக இருக்கலை. இல்லைன்னா திரும்பவும் வீட்டில் போய் ஆலயத்தில் வந்து ஜெபிச்சுட்டு வீட்லேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு இங்கேயும் அழுதுட்டு வீட்லேயும் போய் அழுதுட்டு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து அழுதுட்டு அப்படி இருக்கலை. பின்பு அவள் துக்கமுகமாக இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தோடு ஜெபித்தாள், எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள், பொருத்தனையோடு ஜெபித்தாள், மனந்திறந்து ஜெபித்தாள், மனப்பூர்வமாய் ஜெபித்தாள். அவள் அழுது ஜெபித்தாள், ஆலயத்தில் வந்து ஜெபித்தாள். அப்படி அவள் ஜெபித்த உபவாசத்தோடு அவள் ஜெபித்தாள். அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதிலை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயம் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு சரணத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்நாளின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இணைந்து ஜெபித்து நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். பொருத்தனையோடு அவள் ஜெபித்தாள், அழுது அவள் ஜெபித்தாள், ஆலயத்தில் வந்து அவள் ஜெபித்தாள், எதிர்பார்ப்போடு ஜெபித்தாள், விசுவாசத்தோடு ஜெபித்தாள், போராடி ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, உதடுகள் மட்டும் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. உடைந்த உள்ளம், உடைந்த உள்ளம் தேவ சமூகத்தில் வரும்போது உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் கண்ணீரோடு நான் வாழுகிறேன், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பழி சுமத்தப்படுகிறேன், எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி அன்னால் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே கேட்டு பதில் கொடுத்தார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறார்.
நெருக்கப்படுகிற யாவருக்கும் அவர் அடைக்கலமானவர். திக்கற்ற மக்களை கைவிட மாட்டார். கண்ணீரோடு கதறுகிற வார்த்தையை அவர் உன்னிப்பாய் கவனித்து அற்புதங்களை செய்வார். உங்கள் சத்தத்தையும் அவர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். கண்ணீரோடு கதறி நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, கர்த்தரனை மறந்து விட்டாரோ என்று கண்ணீரோடு நினைக்கிறாயோ? இல்லை, கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் வரும். இணைந்து ஜெபிப்போமா? நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. அந்நாளை போல ஆலயத்தில் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அழுது ஜெபிக்க கிருபை தாரும். உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாரும். இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்க கிருபை தாரும். திட்டமாய் தெளிவாய் கருத்தாய் ஜெபிக்க கிருபை தாரும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்க கிருபை தாரும். எதிர்பார்ப்போடு ஜெபிக்க கிருபை தாரும். போராடி மன்றாடி ஜெபம் கேட்கப்படும் என்ற விசுவாசம் வருகிற வரைக்கும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் ஒரு ஜெப ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை நம் பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை வருகிற வரைக்கும் உடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெப குறிப்பை பதிவிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஜெப குறிப்பை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா. ஜெப குறிப்பை ஆண்டவரே நீர் பார்க்கிறீரப்பா. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அவள் எழுந்து போய் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்றிலிருந்து ஒரு துக்கமுகமாக இல்லாதபடி சந்தோஷமாய் காணப்பட இன்றைக்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் வேலை கிடைக்கும். ஏற்ற காலத்தில் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். ஏற்ற காலத்தில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏற்ற காலத்தில் வீடை கட்டி முடிப்பார். ஏற்ற காலத்தில் நான் எதிர்பார்க்கிற வருமானங்கள் வரும் என்று எதிர்பார்ப்போடு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். எந்த இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, கூரை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஹalleluya Hallelujah. 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 பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அந்நாளின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தவர், உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு வெற்றி நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய், ஒரு அதிசயத்தின் நாளாய், ஒரு மேன்மை நாளாய் காணப்பட, உடைய பிள்ளை எதிர்பார்க்கும் காரியங்கள் நடக்கிற நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நீங்கள் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்நாளை போல கருத்தாய், கரிசனையாய், கண்ணீரோடு மனம் விட்டு மனம் திறந்து மனப்பூர்வமாக ஜெபிக்கிற அந்த உன்னத அபிஷேகத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.